வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டாக்டர் ஈஸ்வர ராஜா, சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர். தேங்க்யூ. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பிரெஸ்ட் ஃபீடிங்கோட செலிப்ரேஷன் நடந்துச்சு, சஸ்டெய்னிங் பிரெஸ்ட் ஃபீட் டுகெதர். ஸோ இதை பற்றின ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். வெரி இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது. எவ்ரி இயர் இட்ஸ் பீன் செலிப்ரேட்டட். இந்த இயர் வந்து சஸ்டெய்னிங் பிரெஸ்ட் ஃபீடிங் டுகெதர்னா பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய மதர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. பர்டிகுலர்லி ஃபஸ்ட்டு 6 months வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் பேக்ரவுண்ட் என்னென்னா, வி நீட் டு அவாய்ட் மேல் நியூட்ரிஷன் அண்ட் இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி. குழந்தைங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க தாய்ப்பால் கிடைக்காதனால. ஸோ அதுதான் தீம் பேஸ் ஆச்சு. வி ஹேட் அ ப்ரொபகேஷன் ஒரு 1 week செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. And particularly there's an outreach program. We went to colleges, expectant mothers or who's going to be future mothers, and we spread such awareness. So and the awareness in the வாரத்துக்கு மட்டும் கிடையாது, it's throughout the year it is. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒர்க்கிங் உமனுக்கு வந்துட்டு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி கொஞ்சம் ஜென்ரலாக சொல்லுங்கள் டாக்டர். வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒர்க்கிங் மதர் வந்து மேரேஜ் ஆனாலே they will be very worried. குழந்தை பார்த்துக்கணுன்னா ஆஃபீஸ் ஜாப் என்ன ஆகும், அங்கே லீவ் கிடைக்குமா, அதே ஜாப் மெயின்டைன் பண்ண முடியுமா, சில பேர் லீவ் கிடைச்சாலும் அவுட் டு கோப் அப் வித் ரெண்டு இது ஹோம் வீட்டில் வேலை செய்யலாமா அப்படின்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நிறைய இப்போ உள்ள ஃபெசிலிட்டியில் பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் they are trying to provide a room for the mother. One குட் நியூஸ் இது என்னென்னா, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர்லேருந்து the maternal leave has been prolonged from 12 weeks இருந்துச்சு முன்னாடி to 26 weeks. So it is a boon. All mothers will be paid money for that 26 weeks and given a good holiday. So it is a future generation will be more better and working mother. Secondly, இது எல்லாருக்கும் மனசில் என்ன ஒரு டவுட் வரும்னா, பால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஒர்க்கிங் ஹவரில் பால் கொடுக்க முடியாது, வீக்கெண்ட் டப்பா பால் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ தெர் ஆர் ப்ரொவிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா, ஷீ கேன் பம்ப் இன் த மில்க் ஓவர் நைட்லேருந்து எடுத்து தனியாக ஷீ கேன் ப்ரிசர்வ் இந்த டேபிள் ஆர் இந்த ஃப்ரிட்ஜ், வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜே போதும், அண்ட் கிவ் இட். அண்ட் தேர் கோயிங் டு ஒர்க் ஆல்சோ தேர் ஆர் பிரஸ்ட் பம்ப்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் அதை விச் கேன் ப்ரிசர்வ் த மில்க். அவங்க ஒர்க் பண்ணும்போது கூட தே கேன் கோ டு தேர் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம் எதாவது இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தே கேன் பிரிங் பேக் த மில்க். ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் அது இப்போ வந்து ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு. ஸோ ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி டு ஹெல்ப் அண்ட் எய்ட் த ஒர்க்கிங் மதர் ஹூ இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் த பேபி. ஓகே டாக்டர், இப்போ பச்சிளம் குழந்தைகள் வந்துட்டு எப்போ பிரெஸ்ட் ஃபீடு ஸ்டார்ட் பண்ணணும் பிறந்த குழந்தைங்களுக்கு? இதான் ஒன் ஆஃப் த தீம் ஆல்சோ வந்து சஸ்டெயின் வந்து ஃபஸ்ட்டு 1 hourக்குள்ளே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்துருக்கணும். இதனால் என்ன ஆகுனா 1 million நியூ பார்ன்ஸ் கேன் பி சேவ்டு. ஓகே, இதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் வரிட் அபவுட், எனக்கு சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருக்கு, நான் எப்படி 1 hourல கொடுக்க முடியும், ஒரு எனக்கு பிபி இருந்துச்சு, சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் கொடுக்க முடியாது, பாப்பாவுக்கு வந்துருமோன்ட்டு நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ வி ஆர் ஆல் ட்ரைங் டு ஸ்டார்ட் த பிரெஸ்ட் ஃபீடிங் டு வித்தின் 1 hourக்குள்ளே லேச்சிங் பண்ணி வில் நீட் டு ஸ்டார்ட் ஃபீடிங் த பேபி ஃப்ரம் 1 hour. ஏன்னா எதுக்கு இது 1 hour வரையும் போட்டோன்னா, தட் இஸ் பேபி வில் பி வெரி அலர்ட் இன் த ஃபஸ்ட் 1 hour. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த அலர்ட்னஸ் அண்ட் ஃபீட் த பேபி. கரெக்டாக அந்த 1 hourக்குள்ளே கொடுத்துட்டா நல்லது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். சொல்லுங்கள். வணக்கம். ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ வந்துட்டு நியூனட்டாலஜினா பச்சிளம் குழந்தைகள், இவங்களுக்கு வர வேண்டிய பேசிக் ப்ராப்ளம்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பேசிக் ப்ராப்ளம் வந்து நம்ம குழந்தைங்க பிறக்கும்போதே வந்து தே நீட் டு ப்ரீத் ஃபஸ்ட். ஸோ சில டைம் ப்ரீதிங் ப்ராப்ளம் வராது, மூச்சு முட்டல் வர்றது, ரொம்ப ரேராக மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே மோஷன் போய்ட்டு தே கேன் ஆஸ்பிரேட். இது வந்து திஸ் ஆர் காமன் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். அதர் தன் தட் ப்ரீமெச்சூரிட்டி, குழந்தை வந்து முன்கூட்டி பிறந்துச்சுன்னா தி அதர் ஆர்கன்ஸ் வில் பி இம்மெச்சூர். ஸோ ப்ரீமெச்சூருக்கு பாப்பாவுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸை தனியாக எடுத்துக்கணும். டேர்ம் பேபிஸ் ரொம்ப காமன் என்னென்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் ஒழுங்காக பண்ணலன்னா, அதை ஒழுங்காக லேச்சிங் பண்ணல, அம்மாட்ட இந்த பால் வரும்போது பிடிச்சி குடிக்கல, அது மாதிரி இருந்தால் தே கேன் கோ இன்டு டீஹைட்ரேஷன், வெயிட் லாஸ் ரொம்ப சிவியர் ஆகி ஜாண்டிஸ் ப்ராப்ளம் வரலாம். அண்ட் இதனால் வந்து தே கேன் ஹேவ் வேரியபிள் டெம்பரேச்சர் இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது குழந்தை வந்து ஜில்லுன்னு இருக்கும், சூடாக இருக்கும் டீஹைட்ரேஷனால். ஸோ ஒன்றுன்னா வந்து எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஆகும் இஃப் யூ டோன்ட் பிரெஸ்ட் ஃபீட் வெல். ஓகே, இது வந்து நியூனட்டல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அது வந்து இந்த டைமில் தான் வரும். யூஸ்வலாக வந்து பர்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2nd day 3rd day பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் 4th day 5th day ஜாஸ்தி ஆகலாம். ஸோ யூஸ்வலி எங்களுக்கு என்ன ஒரு இதாக இருக்கும், கன்சர்ன்ஸ் இருக்குன்னா, மதர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக ரெடியாக இருப்பாங்க. நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னா தே கெட் வரிடு. அண்ட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஜாண்டிஸ்ன்னு சொன்னாலே வந்து அடல்ட்டுக்கு வர ஜாண்டிஸ் வந்து லிவர் ப்ராப்ளம், பாப்பாவுக்கு தே கெட் வரிடு. அதனால் மில்க் செக்ரேஷன் கோஸ் டவுன். த ஹோல் ஃபேமிலி லுக்ஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் அண்ட் திங். ஸோ
ஸோ யூஸ்வலி வி டெல் த பேரண்ட்ஸ் ப்ரையர் டு த டிஸ்சார்ஜ் ஜாண்டிஸ் இருந்தால் இருக்க வேண்டியிருக்குமான்னு they understand the problems. இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரதை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பிறந்த குழந்தைங்கள் வந்து எங்கர் ஏஜ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 1 year and 55 இயர்ஸ்க்கு மேலே இந்த 2 ஏஜ் குரூப்புமே ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் சீஜர்ஸ். ஏன்னா இந்த பிரெயின் லுக்ஸ் வெரி வல்னரபிள் அண்ட் பால் குடிக்கல சுகர் லோ ஆகிடுச்சு, அவர் பாப்பா பிறக்கும்போது அழலை ஃபார் சம் ரீசன், அந்த ஆக்சிஜன் அண்ட் பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தே கேன் ஹேவ் ஃபிட்ஸ். ஸோ தி ஆர் லிட்டில் வந்து ஹை ரிஸ்க். அதுமாதிரி அவங்களுக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ணால் கால்சியம் லெவல் கம்மியாகிடும், சுகர் லெவல் கம்மியாகிடும். இந்த மாதிரி காரணங்களால தே ஆர் ப்ரோன் ஒரு ரிஸ்க் வந்து அந்த பீரியடில் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே டாக்டர், நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கள் பேர் வந்து ஆர்ஷினா. சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா. என் குழந்தைக்கு வந்துட்டு 2 years ஆகுது மேம். சொல்லுங்கம்மா. என் குழந்தைக்கு வந்து 2 years ஆகுது டாக்டர். ஓகே. பிறந்து 1 weekலயே வந்துட்டு கோல்டு ஆரம்பிச்சுது. அந்த கோல்டு வந்து ரெக்கரண்டா இப்போ வந்துட்டே இருக்கு டாக்டர். அது ஏதாவது நம்ம பிரெக்னண்டா இருக்கும்போதே அது சால்ட் ஏதாவது இருந்ததுனால இப்போ கோல்டு இப்படி வந்துட்டே இருக்கா டாக்டர்? அப்படி இல்லைம்மா, குழந்தைங்க வந்து கொஞ்சம் பாப்பா நிற மாத குழந்தையா ப்ரீமெச்சூர் பாப்பா? ஃபுல் டைம் தான் டாக்டர். சரி. மோஸ்ட் காமன் வந்து என்விரான்மெண்ட் தான். லெஸ் தென் 5 yearsல சளி ரெக்கரண்டாக பிடிச்சுன்னா மேபி ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட், ரொம்ப காமன் என்விரான்மெண்ட். தாய்ப்பால் தவிர வேறு ஏதாவது பால் 6 monthsக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிங்களா? ஃபர்ஸ்ட் 3 months வரைக்கும் பால் பவுடர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ கொடுக்கறது இல்லை டாக்டர், பிரஸ்ட் ஃபீட் மட்டும் தான் இது வரைக்குமே கொடுத்துட்டு. வெரி குட் வெரி குட். ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த ஃபஸ்ட் 3 months எக்ஸ்போஷர் டு அலர்ஜன்ஸ், அதனால் ஒரு காரணமாக இருக்கலாம், பட் அதுதான் காரணம் சொல்ல மாட்டேன். மோஸ்ட் காமன் வந்து என்விரான்மெண்டல்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்டி ஹவுஸ் இருக்கும், சிம்பிள் வந்து பாப்பா படுக்க ரூமில் சில டைம் லாஃப்ட் ஓப்பனாக இருந்தால் கூட ஃபேன் போட்டோன்னே அந்த டஸ்ட்டு கீழே வரும். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் பாப்பா குழந்தை எப்போது கக்கும் வாந்தி எடுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா? அதான் டாக்டர், ஏதாவது சரியா ஏதாவது டைஜஸ்ட் ஆகலன்னா இப்போ ஒரு மாதிரி கக்குறா டாக்டர். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கக்கிட்டு இருந்தா, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை டாக்டர். இப்போ என்னன்னா 1 month இப்போ டாக்டர் தான் காமிக்கிறோம், ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம்னா அந்த 1 month வரைக்கும் என்ன கொடுத்தாலும் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் ஓகேவா இருக்கு. அப்புறம் மறுபடியும் அந்த ஆன்டிபயோட்டிக்கோட பவர் கம்மியானது, மறுபடியும் என்ன கொடுத்தாலுமே இது கொடுக்கலன்னா கூட வந்துடுது டாக்டர் கோல்டு. ஓகே. ஸோ எவ்ரி கோல்டுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னு கிடையாது. அந்த ரெக்கரண்ட் கோல்டு நம்ம ஊரில் ரொம்ப காமன் வந்து அலர்ஜி சம்மந்தப்பட்டது. ஸோ அலர்ஜி சம்மந்தப்பட்ட சில பேர் அது கூட கோல்டு ரெக்கரண்ட் கோல்டோட தவிர ஸ்கின் ப்ராப்ளம் சில குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ ஆன்டிபயோட்டிக் இஸ் நாட் த இண்டிகேஷன் ப்ராபப்ளி. ஆனால் டாக்டரை பார்த்துட்டு சப்போஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொன்னால் மட்டும் பாருங்கள். என்னோடய அட்வைஸ் வந்து ப்ராபப்ளி கவுஸ் மில்க் எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு இப்போ ரீசெண்டாக? டாக்டர் பால் வெளிப்பால் எவ்வளோ கொடுக்குறீங்க இப்போ பிரஸ்ட் ஃபீடிங் தவிர? வெளிப்பால் இல்லை டாக்டர், வெளிப்பால் கொடுக்கறதே இல்லை, பிரஸ்ட் ஃபீட் மட்டும் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். சரி. நீங்கள் லீவுக்கு உங்கள் மதர்ஸ் ஹவுஸ் வெளியூர் வேறு ஏதாவது ஊர் போனால் அங்கே போனால் கோல்டு அதே மாதிரி தான் இருக்கா? இஸ் பெட்டர் தேர், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கானா? இல்லை டாக்டர், வெளியில் அந்த மாதிரி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது இல்லை. நான் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் டாக்டர் கோல்டு அதிகமாக வருது. ஓகே. சில டைம் ரொம்ப ரேராக சம் ஃபுட்ஸ் லைக் சம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு அவனுக்கு சில பேர் அலர்ஜியாக இருக்கலாம். டாக்டர்கிட்ட பர்டிகுலர் அலர்ஜி சம்மந்தப்பட்ட டாக்டர் ஒரு வாட்டி போய் பாருங்கம்மா. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? நான் கீர்த்தி குன்னூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ டாக்டர், என்னோட பேபி வந்துட்டு இப்போ 1 year 2 months ஆகுது. ஓகே. அவன் வந்து இன்னும் உட்காரல, ஓகே, இன்னும் நிக்கவும் இல்ல, ஓகே, ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி இருக்கு பாடி ஃபுல்லா. ஓகே. நான் ஆக்சுவலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு ஜாயின்ஸ் எல்லாம் ஹைப்பர் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகே, ஓகே. ஸோ இதனால ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? பிறக்கும்போது நிற மாத குழந்தையா இல்லை ஃபுல் டேர்ம் டாக்டர்? ஃபுல் டேர்ம். சிசேரியனா நார்மல் டெலிவரியாமா? நார்மல் டெலிவரி டாக்டர். ஓகே. பிறந்தப்புறம் எனி இஷ்யூஸ் பாப்பா டல்லாக இருந்து மூச்சு முட்டில் இருந்துச்சு ஆக்சிஜன் வச்சு? அப்படி எதுவும் இல்லை, ஜாண்டிஸ் வந்துட்டு டாக்டர். ஓகே. எவ்வளோ ஹைட் எவ்வளோ? கவுண்ட் இல்லை 20 இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு 1 weekல. சரி. நீங்கள் சொந்தத்தில் கல்யாணமா அசலாமா? என்ன டாக்டர்? ஆர் யூ மேரிட் இன் ரிலேஷன் ஒரு அசலா? இல்லை இல்லை அசல் தான் டாக்டர். சரி. இதை உட்காரதை தவிர வார்த்தைகள் பேச தெரியுதா? அம்மா அப்பா சொல்ல தெரியுதா? அம்மா மட்டும் சொல்றான் அப்பப்போ, அவ்வளவுதான் டாக்டர். ஆனா டாக்டர்கிட்ட போனோம், ஆக்சுவலி அவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி கூட இருக்குமோ அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதனால மென்டாக்னு சொல்லிட்டு ஒரு சிரப் கொடுத்துருக்காங்க. சரி. அப்புறம் போன்ஸ்க்கு வந்து கால்சியமாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டானிக் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கண்டினியூ பண்ணுங்க, மெதுவா எல்லாம் க்ரோத் டெவலப்மெண்ட் ஆயிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி. இது இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்களா?
இல்ல டாக்டர் அது எதுவும் பண்ணல. அது வெரி இம்பார்ட்டன்ட்மா. ஃபிசியோதெரப்பினா அதை பார்த்து பயப்பட வேண்டாம் நீங்கள். பிகாஸ் இந்த சைல்டுக்கு வந்து நீட் சப்போர்ட். எந்த பொசிஷனில் உட்கார வச்சா சீக்கிரம் உட்காரும், எந்த பொசிஷனில் நிற்க வச்சா தேல் டீச் யூ வெல். ஸோ அது வந்து மெடிக்கேஷன் தவிர கோ டு த ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபி இருந்தாங்க நல்லது. ஃபிசியோதெரப்பி ஃபாலோ பண்ணுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குமா. பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் திங் மென்டேஷன் நல்லா இருக்கு போல இருக்குது. இப்போ பேசுகிறது அதெல்லாம் ஒன்லி மசில் டோன் கம்மியாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தா சரியாக போயிடும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர் இப்போ வந்துட்டு நியூ நேட்டல் இன்டென்சிவ் கேர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன டாக்டர்? நியூனேட்டல் இன்டென்சிவ் கேர் லைக் அடல்ட் இன்டென்சிவ் கேர் மாதிரி ஆல் சிக் பேபிஸ், ரொம்ப ப்ரீமெச்சூர் பாப்பா they'll be taken care. So it's an exclusive room set for newborns. For example, அந்த ரூமில் வந்து வென்டிலேட்டர்ஸ் இருக்கும், ஆல் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்க. அந்த பாப்பாவுக்கு எமர்ஜென்சி எனி மூச்சு முட்டல் சம் இன்ஃபெக்ஷன் இட் வில் பி இமிடியட்லி டேக்கன் கேர். இட்ஸ் ஐசியூ கேர் பர்டிகுலர்லி ஃபார் நியூ பார்ன்ஸ். ஏன்னா இங்கே எல்லாம் வெயிட் கம்மியாக இருக்கும், ப்ரீமெச்சூர் பாப்பாவாக இருக்கும், இப்போ 28 வீக்ஸில் பிறந்துருவாங்க. So those babies will be handled and that room that place is called NICU and specialized doctors for that. Neonatologists they take care of such units. இப்போ இன்குபேட்டரில் வைக்கிறாங்கன்ற சொல்கிறாங்க டாக்டர், அது எந்த ரீசனுக்காக அது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது டாக்டர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் பாப்பா வந்து less than 1 kg வந்து இன்குபேட்டரில் யூஸ்வலாக வி அட்வைஸ். என்ன ரீசன்னா மைக்ரோ என்வரன்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமில் வார்மர் வச்சுருந்து பாப்பா வார்ம் வச்சுருந்தா கூட ஸ்டில் பேபி கேன் லூஸ் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் and the environment keeps on changing. Temperature மாறும்போது children get hypothermia, அதாவது டெம்பரேச்சர் கம்மியாகிடலாம் or they get heated up. So அந்த மைக்ரோ என்வரன்மெண்ட் மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா ஸ்கின் மெச்சுரேஷன் நல்லா இருக்கும். they don't get this weight loss. ஏன்னா டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்க்காக they lose all the energy. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ என்வரன்மெண்ட் இஸ் மெயின்டைன் வெல். ஸோ அவங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும், they look like very comfortable. வயதுக்குள்ளே இருக்கிற மாதிரி we assume maintain temperature like that. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, நான் போறதுல பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு வந்து 9 மாசம் சார். ஓகே. ஆனா வெயிட் கம்மியா இருக்கா. ஓகே. சரியா சாப்பிடவும் மாட்டேன்றா. ஓகே. அதுதான் சார் எனக்கு கேட்கலான்ட்டு என்ன கொடுக்குறது. பர்த் வெயிட் எவ்வளோ, லாஸ்ட்டாக பார்த்த வெயிட் எவ்வளோம்மா சார்? சாரி கேட்கல. 6 கிலோ. பர்த் வெயிட்மா பிறக்கும்போது வெயிட்டு? பிறக்கும்போது 2,700 சார். 2,700? ஆமாங்க சார். ஓகே. இப்போ 9 மந்த்ஸில் கூட்டுணவு என்னெல்லாம் கொடுக்குறீங்கம்மா? பாப்பாவுக்கு காலையில் இட்லி ஊற்றோம், கொஞ்சம் பால்கிழங்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மதியானம் வந்து உப்பு போட்டு சாப்பாடு, கீரை போட்டு சாப்பாடு அப்படி கொடுக்கணும். ஓகே. ஈவினிங் வந்து கஞ்சி மாற்றி கொடுத்தோம். அது நடுவில் வந்து தாய்ப்பால் ப்ளஸ் ஆவின் பால் அது கொடுக்குறோம். சரி. ஒரு நாள் ஆவின் பால் எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு? சுமார் ஒரு அப்ராக்சிமேட் 200 ml. சரி. ஃபஸ்ட்டு திங் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப லிக்விடாக கொடுக்கக்கூடாதுமா. ஏன்னா இப்போ 6-9 மந்த்ஸுக்கு அப்புறம் இது கொஞ்சம் செமி சாலிட்ஸ் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது ரீசன் வந்து கொஞ்சம் கேலரி டெய்லி ஒரு பனானா யூ கேன் ஆட். உங்கள் ஃபுட்டில் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ வீக்கில் வந்து பொட்டேட்டோ. தீஸ் ஆர் ஹை கேலரி ஃபுட்ஸ் ஆக்சுவலி. சில டைம் பால் நிறைய குடிக்கிற மாதிரி இருந்தால் பால் கொஞ்சம் குறைச்சிட்டு கூட்டுணவு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆஸ் ஃபார் அஸ் இந்த நியூட்ரிஷன் நல்லா கொடுக்குறீங்க, பட் பாப்பா சஃபரிங் ஒரு ரெக்கரண்ட் கோல்டு, அப்பப்போ சளி பிடிக்குது, டயரியா வருது, ஒரு அன்ட்ரீட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இந்த கண்டிஷன் வந்து நீ எவ்வளோ தான் எனர்ஜி கொடுத்தாலும் இட் வில் கெட் கெட்டபிளைஸ்ட், இட் வில் பி யூஸ்ட் அப். ஸோ பேரலாக பாப்பா இந்த நோய் எதுவும் இல்லைன்னா கேலரி மட்டும் நான் சொன்னபடி கொஞ்சம் ஃபுட்டு மாற்றி கொஞ்சம் கொடுங்க. ரெண்டாவது இது ஃபுட்டு கொடுக்குறது இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். நான் ஈஸியாக பேசிடுவேன், பட் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த பாப்பா மேக் த டைம் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பாப்பாவுக்கு தனி பிளேட்டு, டேக்கர் அவுட் டு இந்த முடிஞ்ச அளவுக்கு டிவி காட்டாதீங்க, செல்ஃபோன் காட்டாதீங்க. தே கெட் டைவர்ட்டட். நம்ம நினைக்கிறோம் அதை காட்டினா சாப்பிட்றாங்கன்ட்டு, பட் தே கெட் டைவர்ட்டட். ஸோ யூ கேன் டூ திஸ். இதை கொடுத்தா செட்டில் ஆகிடுமா, நோ நீட் டு வரி. கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், ராஜபாளையத்துலேருந்து மீனா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். எங்கள் பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுங்க சார். ஓகே. முன்னாடி சரியா சாப்பிடவே மாட்டா, ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்றா சார். ஆனால் தெரியவே மாட்டேங்காது சார். என்ன பண்ண மாட்டேங்கம்மா? முன்னாடி நல்லா சாப்பிடுவா சார். ஓகே. ஒல்லியாவே இருக்கா சார். அம்மா, ஒல்லியாக இருக்கிறது வந்து இட் இஸ் எ பூன். இப்போ பாதி பேர் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒல்லியாகிறதுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஆஸ் ஃபார் அஸ் நோய் வராமல் இருந்துச்சு, பாப்பாவுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை, ஆக்டிவாக இருக்கானா டோன்ட் வரி. ரெண்டாவது வெயிட் வந்து 9 தான் சார் இருக்கு. 3 இயர்ஸ் இல்லையா? பிறக்கும்போது வெயிட்டுமா? 2,800 இருந்தா சார். சரி. உங்கள் வீட்டில் நீங்களோ ஃபாதரோ சின்ன வயசில் ஒல்லியாக இருந்தீங்களா? ஆமாங்க சார். கரெக்ட். அப்பா அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் குழந்தைங்க வளரும்.
நோய் இல்லாத வரைக்கும் டோன்ட் வரிமா. 9 கிலோஸ்லாம் வெயிட் போட்டுரும். ஸோ ஆகாரம் கொஞ்சம் நல்லா கொடுங்க. அது வந்து ஒரு குறைபாடாக பார்க்காதீங்க ஒல்லியாக இருக்கிறது. அது வந்து நார்மல் ஸ்டேச்சர். அப்பா அம்மா என்ன ஹைட் இருக்காங்களோ அந்த அளவு ஹைட்டில் வளர்ந்துருவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக டோன்ட் கம்பேர் வித் இருந்துச்சு பக்கத்து வீட்டில் குழந்தை குண்டாக இருக்குது அப்படின்ட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அது ஒவ்வொரு ஜீன் இருக்குது, நிறைய காசஸ் இருக்குது ஏன் ஒல்லியாக இருக்குதுன்னு. as far as நோய் வரல, சளி ஜலதோஷம் பிடிக்கல, லூஸ் மோஷன்ஸ் கிடையாது, அப்படி இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, உங்கள் சைல்டு நல்லா வளர்ச்சி வந்துடும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாக், ஃபர்ஸ்ட் வாக் அண்ட் ஃபர்ஸ்ட் டச்ன்றது வந்துட்டு எப்போ பொருந்தும் டாக்டர்? Everything starts from in utero. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது they can feel the vibration of mother speech. So first touch or feel they get that. And பிறந்த உடனே மதர் இப்போலாம் எப்படின்னா வாட் இஸ் அட்வைஸ் அண்ட் பீப்புள் ஆர் ப்ராக்டிஸிங் இது, பிறந்து நஞ்சுக்கொடி வெட்டுறதுக்கு முன்னாடி they keep the baby on mother's tummy to feel the warmth and baby becomes comfortable. And mother also starts feeding the baby well and milk secretion நிறைய இருக்கும். So these are the initial things to be done, particularly பிறந்த உடனே எல்லாம் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். சொல்லுங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? உன் பேர் நாங்கள் ஈரோடுல இருந்து பேசுகிறோம். என் பேர் சித்தாஜிதா. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். எங்க பேத்தி வந்து 2 வயசு ஆகுது டாக்டர். ரொம்ப வான்தனம் பண்ணுது, கோபம் அதிகமா வருது. ஓகே. எது பார்த்தா தூக்கி எறியுதுங்க டாக்டர். ரொம்ப அடம் பிடிக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப துருதுருப்பாக இருக்கிறது நார்மல்மா. ஸோ நீங்களும் பாப்பா கூட ஸ்பீட் கீப்பப் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கும். ஒன்று அடம் பிடிக்கிறது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஹவு த சைல்டு இஸ் பட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு 9 மாதத்தில் பாப்பா நம்ம ஃபேஸில் அடித்த உடனே நம்ம எல்லாம் சிரிக்கிறோம். ஸோ அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இப்படி அடித்தா எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு. ஈவன் 2 years 3 years they follow that. அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி. ஸோ அது வந்து பழக்கம் தான் இருக்குது. ரெண்டாவது, இந்த கோபம் வர்றதுலாம் வந்து யூஸ்வலி அடல்ட்டிலேருந்து கற்றுக்கிறது. எதிர் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அப்பப்போ கோவப்பட்டால் இந்த வேலை நடந்துடுது அப்படின்னு நினச்சி தே லேர்ன் ஃப்ரம் த அடல்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கணும். கோவம் வரும்போது யூ கிவ் ஆர்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போகிறாங்க, ஒரு டாய்ஸ் கேட்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த டாய்ஸ் நல்லதா இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணி பாப்பா கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி மெதுவாக சொல்லணும். பட் நீங்கள் 2 வாட்டி சொல்லுவீங்க, 3 வாட்டி அழுத ஒன்று வாங்கி கொடுத்துட்டா தே மெச்சே அழுதா வேலை நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் வித் அடல்ட்ஸ்னால தான் இதெல்லாம் வருது. அண்ட் குழந்தைங்க எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க. ஸோ என்ஜாய் த சைல்டுஹுட். பாட்டியமாக இருந்து குழந்தைங்க செய்கிற வாழ்த்தனத்தை அடம் பிடிக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து சந்திரபிரபான்னு பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ, எங்கள் பையனோட குழந்தைக்குங்க பிறக்கும்போது முதுகில் வந்து மருகு மாதிரி இருந்துச்சுங்க. சரி சரி. அப்புறம் கால் வந்து இந்த ஃபுட் மட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆயிருந்துச்சு. ஓகே ஓகே. அது மாவு கட்டு போட சொல்லியிருந்தாங்க, போட்டாங்க. கரெக்ட். அப்புறம் இப்போ ஷூ போடணுங்கிறாங்க சார், அது போடணுங்களா? அப்படி என்ன ஏது? ஆமாம்மா, கண்டிப்பாக போடணும். ஸ்ப்ளின்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பற்றி. அது வந்து இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏன்னா சில டைம் ஆப்ரேஷனே தேவைப்படாமல் கரெக்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ளிண்ட் இப்போ அந்த இது மாட்டுறாங்க, ஷூ மாதிரி மாட்டுவாங்க. கண்டிப்பாக போடணும், அது ரொம்ப முக்கியமானது. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் ட்ரைனிங் எப்போத்துலேருந்து சொல்லி தரணும்னு சொல்லுங்கள் டாக்டர். ஒரு 2-2.5 yearsலேருந்து தே ஷுட் பி லேர்னிங் தட். ஸோ மெயின் திங் வந்து ஐ வுட் அட்வைஸ் டு கீப் தம் இன் இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் இஸ் பெட்டர். எதுக்கு நான் அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி மோஷன் போகிறதுக்கு நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தே ஷுட் கெட் ட்ரெயின் லைக் தட். அண்ட் டு ஆட் அப் ஆன் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டு இதை பண்ணுறதுக்கு அந்த டைமிங் டெய்லி மார்னிங் ஃபார் எக்ஸாம்பிள் 7 o'clockனா பாப்பா குழந்தை எந்திரிச்சு வந்தோன்னா மோஷனுக்கு உட்கார வைக்கணும். அந்த பழக்கப்படுத்தினீங்க ஸ்கூலுக்கு போகும்போது தில் இம்ப்ரூவ் த மோஷன் ஹேபிட்ஸ். அண்ட் காலையிலேயே மோஷன் போயிட்டாங்கன்னா தில் ஆப்பிடைட் நல்லாயிருக்கும், தில் பி வெரி ஃப்ரெஷ் ஆக்டிவ். ஸோ ஒரு 2-2.5 yearsல ஷுட் பி டன். மெயின் வாட் வி சி தீஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ஒரு வயசு 3 years 5 yearsக்கு அப்புறம் தே டோன்ட் குழந்தை டாய்லெட் வருதுன்னு போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து தே ஸ்ட்ரெயின், சில போகாமல் இருக்காங்க, சில ஈவினிங் வந்து போகிறாங்க. ஸோ தே டெவலப் கான்ஸ்டிபேஷன் லிட்டில் லேட்டர். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோஅப்பில் எல்லா டாக்டர்ஸும் கேட்கணும் குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரண்யா மேம், தர்மபுரியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், என் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுதுங்க சார். ஓகே. வெயிட் வந்து 10 kgs தான் இருக்கான். ஓகே.
அது நார்மலா பட் ஃபுட் வந்து எடுத்துக்கிறான். அவனுக்கு அடிக்வேட்டா இருக்கிற வரையும் எடுத்துக்கிறாங்க சார். வெரி குட். நான்வெஜ் ஓகே ஒரு பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்றான். பாயில்டு எக் சாப்பிட்றான். ஓகே. மற்றபடி ஃபுட்டு எதுனா அடிஷ்னலாக கொடுக்கலாமா, இது நார்மல் வெயிட்டா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் 10 கிலோ தான் தாண்டிங்கம்மா. 10 கிலோ வெயிட் வந்து வெரி குட் வெயிட். அண்டு இன்றைக்கி சுற்றி போடுங்க அவனுக்கு. அவன் ஆகாரம் கொடுக்குறதுலாம் என்ன கேட்குறேன் கொடுங்க. ஒன்லி மெயினி உங்களோட அட்வைஸ் வந்து இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் பர்டிகுலர்லி யூ கேன் டோன்ட் கிவ் ரொம்ப கேலரி ரிச் ஃபுட் வேண்டாம். வெளியே இந்த பீஸாஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஹோம்மேட் ஃபுட் எல்லாம் கொடுங்கம்மா. கால் பண்ணதுக்கு நன்றி டாக்டர். இப்போ ஜென்ரலாக வெதர் மாறும்போது நம்ம ஹியூமனுக்கு வந்துட்டு தண்ணி குடிக்கணும், இப்போ ஹைட்ரேஷனுக்கு அப்படி தோணும். இல்லை இதே அது குழந்தைங்களுக்கு பொருந்துமா டாக்டர்? வெரி மச் கண்டிப்பாக பொருந்தும். பிகாஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே நீட் டு எக்ஸ்பிரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 year 2 year வரைக்கும் தே மே நாட் கரெக்ட்லி எக்ஸ்பிரஸ். தே ரன் அரௌண்ட் தாய்ப்பால் குடிக்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்கும். இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் சில்ட்ரன். அண்ட் சில தண்ணி குடிக்காதனால தே கெட் டீஹைட்ரேட்டட் காமன்லி. அதனால் இரிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ சில டைம் டீஹைட்ரேஷன் நிறைய தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் ஆகும். அடல்ட் மாதிரி குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் சான்ஸ் இருக்குது. தே ஷுட் டேக் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். சொல்லுங்கள். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் இளந்தூர்ல ஆட்டர் இருக்கோம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் சார். குழந்தை பிறந்து 4 வருஷம் ஆகுது சார். பாப்பா வந்துச்சு. அம்மா உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. கிளியராக கேட்கலம்மா. சரி சார், நான் சர்டிஃபிகேட் பேசுகிறேன். 4 வருஷம் ஆகுது பாப்பா பிறந்துச்சு. அம்மா டிவி இருந்தால் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா. கால் பண்ணதுக்கு நன்றி டாக்டர். இப்போ நியூட்ரிஷனுக்கு மெயின் திங் வரலாம் டாக்டர். எப்போ அதெல்லாம் கரெக்டாக ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து தாய்ப்பால் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்தாலே பாதி நியூட்ரிஷன், அந்த லைஃப் லாங் வேண்டிய இம்யூனிட்டி, ப்ரோட்டீன் இது அண்ட் பாடி ஸ்ட்ரக்சர் எவ்ரி திங் கெட்ஸ் வெல் ஃபார்ம்டு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்து 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி தாய்ப்பால் மட்டும் டில் 2 years அலாங் வித் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் கொடுக்கணும். அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு விஷ் நாட் வெளியேருந்து வாங்காமல் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன தாத்தா பாட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை கொடுக்குறது தான் பெஸ்ட். அண்ட் ஆஸ் தே க்ரோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து பழகிக்கணும். அண்ட் சத்து மாவுன்றது வந்து லைக் ஸோ மச் ஆஃப் நியூட்ரியன்ட். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிலாம் வந்து தே அட்வைஸ் ஆல்வேஸ் டு கிவ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் டு பி ஃபாலோடு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழந்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 இட்லி சாப்பிட்டாலே நல்லா வெயிட் போடுறோம் அப்படின்னா லீவ் இட் தேர். 2 இட்லி தான் எல்லா மதரும் பார்த்தீங்கன்னா தெரிச்சு கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் டாக்டர், ஆனால் வெயிட் மட்டும் நல்லா போட்டிருப்போம். ஸோ allow him to eat what he wants and not to force feed. ஏன்னா எக்ஸ்போஷர் டு கேலரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ன்னு வந்து நிறைய இப்போ ஆட்லாம் பார்த்து கொடுக்கும்போது தே ஹேவ் அ ப்ராப்ளம் இன் 16-18 years. தே க்ரோ டால், தே புட் ஆன் ஸோ மச் ஆஃப் வெயிட். இப்போ ஒபிசிட்டிஸ் இன் ரைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்லாம். ஸோ எக்ஸ்ட்ரா கேலரி நிறைய வேண்டாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க மேம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது டாக்டர். ஓகே. பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு சின்னதாகவும் ஒரு கண்ணு பெருசாகவும் இருக்கு. சரிம்மா. ஸோ கேர்ள் பேபிங்கிறதுனால ஃபியூச்சரில் அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? இல்லை கண்ணு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒரு கண்ணு க்ரோத் பெருசாக தான் இருக்குமா அப்படி? ஓகே, ஃபஸ்ட் திங் வந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா 2 பேருக்குமே முக்கியமானது இல்லை, 2 பேருக்குமே முக்கியம். ஸோ கேர்ள் சைல்டுன்னு பிரிக்க வேண்டாம். ஒன் செகண்ட் திங் வந்து கண் மூமெண்ட் இருக்கா, ஜர்க்கி மூமெண்ட், கண் ஆடிக்கிட்டே இருக்கா? இல்லைங்க டாக்டர், அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பட் அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு நல்லா நார்மலாக இருக்குது, ஒரு கண்ணு கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. ஓகே, ஷீ இஸ் ஹேவிங் இந்த டிவி பார்க்கும்போது கஷ்டப்படுறா, ஒரு பேப்பர் படிக்கும்போது பேப்பர் பார்க்கும்போது ஷீ இஸ் கோயிங் க்ளோஸ் டு தட் ஆப்ஜெக்ட்னு பார்க்குறாளா? ஏன்னா இந்த உங்களுக்கு கரெக்டாக பார்க்குறாளா? ஒரு தலை கரெக்டாக பார்க்குறாங்க. டக்குன்னு எங்களை எப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு சைடில் அப்படி பார்க்கும்போது ஒரு கண் அந்த சின்னதாக அப்படியே சின்னதாக்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஓகே, வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி உங்கள் வீட்டு சைடு ஃபாதர் வீட்டு சைடில் யாருக்காவது ஒரு சின்ன கண்ணாக இருக்கா? யாருக்குமே இல்லை டாக்டர். அப்படி சரி, நீங்கள் எப்படி ஐ டாக்டர் பார்த்துருப்பீங்க உள்ளத்தில். நீங்கள் நார்மல் தான். ஏன்னா ஃபேஷியல் க்ரோத் வர தல்பி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போதைக்கு அதுக்கு மெடிசனும் ஒன்றுன்னா டாக்டர் யூஸ்வலாக இது ஃபாலோ அப் ஒரு 2 years 3 years ஒரு வாட்டி பார்க்க சொல்லுவாங்க. இந்த நிஸ்டாக்மஸ்னா கண் ஆட்டம் வந்துச்சுன்னா வில் ஹட் லுக் இன்டு என்ன ப்ராப்ளம்னு, விஷன் காம்ப்ரமைஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறக்க ஃபாலோ அப் மட்டும் பண்ணுவாங்க. அதர்வைஸ் டோன்ட் வரி, இதை பற்றி வரி பண்ண வேண்டாமா. இது ஒரு நோய் கிடையாது, பெரிய குறைபாடும் கிடையாது. ஃபேஸ் வளரும்போது ரொம்ப
அப்படியே அந்த கண்ணு சின்னதாக தான் இருக்குங்களா டாக்டர், இல்லை அது growth எதுவும் இருக்குங்களா நார்மலாக பார்க்கும்போது? வாட் எவர் ஐ ஹவ் சீன் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குமா. அண்ட் அதெல்லாம் ஓவர் டைம் இட் வில் கெட் சேஞ்ச் அப். ஸோ இப்போ நிறைய மெயின் திங் வந்து இதனால் காம்ப்ளிகேஷன் எதாவது வருதா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். வெளியே பார்க்கும்போது கண் ஃபேஸ் போன்லாம் வளரும் போது கண்டிப்பாக அதில் போய் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஆக்வர்டாக தெரியாதுமா. ஸோ அதோட காம்ப்ளிகேஷன் மட்டும் டாக்டர்ஸ் 2 இயர்ஸ்க்கோ 3 இயர்ஸ்க்கோ ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக செக் பண்ணிங்க. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அண்ட் தேங்க்யூ டாக்டர். நீங்கள் கொடுத்த பதில் கண்டிப்பாக காலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.